வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து வாஷ் வச்சு தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். வாட்டர் சப்ளைக்கெலாம் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்களா, அது இன்னும் பண்ணவே இல்லை. கிச்சனில் வெசல்ஸ்லாம் க்ளீனாக இருந்தாலே நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக கண்டிப்பாக செய்ய முடியும். சாம்பார் வைக்கும்போது எனக்கு முக்கியமாக தேவைப்படுற 2 பொருள் இதுதான் என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம். நான் கேரட் எப்பவும் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். இது வரைக்குமே ஸ்லைஸ் பண்ணால் தான் பிடிக்கும். குக்கர்லேயே வச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும். 1 வீக் முன்னாடி அன்வித்துக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை, ஃபீவர் அடிக்கடி வந்துட்டே இருந்தது. டிஷர்ட்டு, பனியன், ஷர்ட்ஸ் இதெல்லாமே ஹேங்கிங்கில் தொங்க போட்டு இந்த மாதிரி காய வச்சுடுவேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். நானே அவன் கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டே ப்ளே பண்ணிக்கிட்டே அப்படி தான் ஊட்டி விடுவேன். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எங்களோட வீக் டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அன்வித் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன், அதனால நானுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock. அன்னித்தப்பா காலையில் எழுந்திரிச்சிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. நானும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஹேரை டைப் பண்ணிவிட்டு என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வேலையாக துணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணி துவைக்கிற வேலையை தான் ஆரம்பிச்சிட்டோம். நான் வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து வாஷ் வச்சு தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். வாட்டர் சப்ளைக்கெலாம் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்களா, அது இன்னும் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி நான் பாத்திரம்லாம் இந்த மாதிரி சிங்கில் சேரவே விட மாட்டேன், உடனே வாஷ் பண்ணிடுவேன். நைட்டுமே எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஆனால் அன்றைக்கி வந்து டயர்டாக இருந்தனால வாஷ் பண்ண முடியல. சீக்கிரமாக இருந்துச்சனால இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அன்வித் இப்படி தான் எப்போவுமே நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் காலை வந்து இப்படி பிடிச்சிக்குவான். என் கூடவே தான் நிற்பான். கிச்சனுக்கு வந்துட்டேன்னா அவனும் கிச்சனுக்கு வந்துடுவான். பேபிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளால் ஒர்க்கையும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவேன். கிச்சனில் வெசல்ஸ்லாம் க்ளீனாக இருந்தாலே நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக கண்டிப்பாக செய்ய முடியும். இதே இதை வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே நான் வந்து எப்போவும் நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு ரைஸு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் வந்து குக்கரில் எப்போவும் ரைஸ் வைக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வடித்து செய்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குக்கர் சாதம் வந்து வெயிட் போடும். சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணேன். உடனே அன்வித்தும் ஓடி வந்துட்டார். அப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜை எட்டி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ண ஃப்ரிட்ஜை. உடனே அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அன்வித்தை காம் பண்ணிவிட்டு நானும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். கிச்சனில் சாம்பார் வைக்கும்போது எனக்கு முக்கியமாக தேவைப்படுற 2 பொருள் இதுதான் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த 2மே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னோடய சமையலுக்கு. ரைஸ் பண்ணதும் அதை சிம்மில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னிட்டு ரொம்ப க்ரை பண்ணிகிட்டே இருந்தான். நல்லா அவனை வந்து தூக்கி வச்சுட்டு காய்கறியும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சாம்பாருக்கு நிறைய காய்கறிலாம் போடுறதில்ல. பீன்ஸ், கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் தான் போடுவேன். இது போக பூண்டு ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவேன். இப்போ அன்வித்துக்கும் கொடுக்குறதுனால வந்து நான் இதில் மிளகா, காரம் ரொம்ப ஆட் பண்ணுறதில்ல. அன்வித்தை தூக்கி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் அவனை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டேன். அவன் உடனே வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உடனே அவனை தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவனை அழகி நிப்பாட்டி காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தோளில் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் மடியில் வச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் தூக்கம் வர்ற மாதிரியே இருந்தான். அதனால் ஓகேன்னு சொல்லி தொட்டியில் போட்டு அவனை தூங்கியும் வச்சுட்டேன். அவன் தூங்கினதும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபாஸ்ட்டாக. நான் கேரட் எப்போவும் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரவுண்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அன்வித்துக்கு வந்து இதை எடுத்து மேஷ் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு காஃபி, டீ இந்த மாதிரிலாம் நான் வந்து டெய்லியும் குடிக்கிற ஆள் கிடையாது. அதனால வந்து நான் வந்து எனக்கு எதுவும் மேக் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு மட்டும் கருப்பட்டி காஃபி போடுவேன். அதுக்கு இஞ்சி வந்து இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நல்லா இடித்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி தண்ணியில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொதித்து முடிச்சதும் கொஞ்சமாக காப்பி தூள் வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி வந்து ஆட் பண்ணுவேன். என்னோடய இன்லாஸ் வீட்டிலேருந்து எங்களுக்கு வந்து கருப்பட்டி வந்து கொடுத்து விட்டுருவாங்க. அதனால் வந்து கருப்பட்டி நாங்கள் கடையில் வாங்குறதில்ல. மீன்வேலி இதுக்கிடையில் ரைஸும் குக் ஆகிடுச்சு. அதனால் சரி வெந்துருச்சான்னு பார்ப்போன்னு சொல்லி பார்த்தேன். வெந்துருச்சு. அதனால் உடனே வடித்து எடுத்துட்டேன். ஆனியன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரிச்சா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அன்வித் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிட்டு தான் இருந்தான். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கப்புறம் தால்சா பண்ணுறதுக்கு ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னி தூங்கிட்டு இருந்தனால ஈஸியாக நான் வந்து கட் பண்ணி வேகமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கூட்டுக்கு வந்து பீட்ரூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்குமே ஸ்லைஸ் பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் கூட்டு வைப்பேன். காய்கறியும் வெந்துடுச்சு. அதனால குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அன்வித் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தோசை மாவு இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்க போனாங்க.
அதுக்கப்புறம் சாம்பாரில் கொத்தமல்லி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிசம் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இந்த சாம்பாரும் ரெடி. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை வந்து அன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால வந்து நான் கருவேப்பிலை இதுலேயே ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுட்டேன். சாம்பார்லேயே சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் வந்து குக்கரில் செய்கிறதுனால நான் வந்து குக்கர்லேயே வச்சுக்க மாட்டேன். உடனே அடுத்த பாத்திரத்தில் வந்து மாற்றிடுவேன். எனக்கு குக்கர்லேயே வச்சுனா ரொம்ப கெட்டியாயிடும். என்னதான் வேலை பார்த்தாலும் அடிக்கடி வந்து அன்வித் என்ன பண்ணுறான்னு பார்த்துப்பேன். பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. உடனே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேரேஜ் ஆனதும் தோசை சுடணும்னு ஆசைப்பட்டு தோசைலாம் சுடுவேன். ஆனால் வந்து எனக்கு தோசை சுத்தமாக வரவே வரல. அதனால் வந்து நான் இட்லியே செஞ்சுடுவேன். எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து தோசையே வரமாட்டேங்குமா எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு இந்த தோசைக்கல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த கல்லை வந்து முதல்ல ஸ்டார்ட் பழகும்போது வந்து ஒன்றுமே சுத்தமாக வரல. உடனே அம்மா கிட்ட கேட்டு நிறைய டிப்ஸ்லாம் அம்மா சொன்னாங்க. அதெல்லாமே ஃபாலோ பண்ணேன். சூப்பராக தோசை வந்துச்சு. இப்போ தோசை ரொம்ப அழகாகவே சுட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்வித்துக்கு ஒரு குட்டி தோசை செஞ்சுருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வந்து குளிப்பாட்ட வேணான்னு சொல்லிட்டு தான் அன்வித்தை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே தான் நான் நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருந்தேன். அவனும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். 1 வீக் முன்னாடி அன்வித்துக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை. ஃபீவர் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஃபீவர், வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரான். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ண துணியெல்லாம் காய வைக்கலான்னு சொல்லி ஒரு துணியாக பிரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷினில் ட்ரை ஆப்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால் வந்து நான் அன்வித்தோட ட்ரெஸ்ஸை வெளியில் போடுறதில்ல. எல்லாமே நான் ரூம்லேயே போட்டுருவேன். அவங்களோட பேண்ட்டு, ஷர்ட், அதுக்கப்புறம் என்னோடய கிளாத்ஸ் இதெல்லாமே நான் வெளியில் போட்டுப்பேன். அன்வித் தூங்குற டைமை தவிர மற்ற டைம் எல்லாமே என் கூடவே தான் சுற்றிட்டு இருப்பான். அதனால் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவனும் அதே இடத்துல தான் இருப்பான். இந்த வாக்கர் வந்து அன்வித்துக்கு அவங்க பெரியப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இதில் வந்து உட்கார வச்சா ரொம்ப அழுவான். இப்போ வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதோட வாக்கரில் விளையாடிட்டு இருந்ததுனால நானும் மீதி துணியெல்லாம் வந்து வெளியில் காய போட போயிட்டேன். டிஷர்ட்டு, பனியன், ஷர்ட்ஸ் இதெல்லாமே ஹேங்கிங்கில் தொங்க போட்டு இந்த மாதிரி காய வச்சுடுவேன். அதனால நல்லா ஸ்பேஸ் சேவ் ஆகும். அன்னித்தோட பாத்திங் டைம் வந்துடுச்சு. அதனால வந்து அவனுக்காக கொஞ்சமாக வெந்நி போட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, டவல் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இங்கே கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுறதுனால அன்வித்தை வந்து எப்போவுமே நான் ஹாட் வாட்டரில் தான் குளிக்க வைக்கிறேன். ஹாட் வாட்டர்னால் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காது மாதிரி ஒரு வார்ம் வாட்டரில் குளிக்க வைப்பேன். குளிச்சுட்டு வந்து அவனை நல்லா கிளாத்ஸ் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அன்வித்துக்கு வந்து தலைக்கு குளிப்பாட்டியிருந்தேன். அதனால் வந்து நல்லா ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். அன்வித் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பான். ட்ரெஸ் போட விட மாட்டான். அதனால் வந்து அவனை என்கேஜ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஏதாவது ரிமோட்டோ இல்லை ஏதாவது பொருள் இருந்தால் அவன் கையில் கொடுத்தனா அவன் அதை வச்சு விளையாடிட்டு இருப்பான். நான் அந்த டைமில் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி தலைக்கு குளிக்க வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக அன்வித் வந்து நல்லா ஸ்லீப் பண்ணுவான். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹாலில் பாயில் தலகாணி போட்டிருந்தேன். அதுலேயே படுத்து அப்படியே தூங்கிட்டான். அதனால் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் லைட்ஸ் இருந்தால் அப்புறம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவான். அவன் தூங்குற டைமில் நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். பை 1 கெட் 1 அந்த மாதிரி ஆஃபரில். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்றைக்கி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். இது ஹேருக்கான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து, வேறு ஒன்றும் இல்லை. இதை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஹேரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து நாட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்டை வந்து இந்த பட்டனில் வந்து அப்படி செக்யூர் பண்ணி விட்டுறணும். ஃபியூ மினிட்ஸில் சூப்பராக வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிவிடுது. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அன்வித் எப்போ தூங்கினாலும் தூங்கி முழிச்சிட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வந்துடுவான். ஃபஸ்ட்டு அன்வித்தோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஹேர் இப்படி தட்டும்போது அன்வித் ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்டு இருந்தான். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். அன்வித்தோட லஞ்ச் டைம் வந்துச்சு. அதனால் அவனுக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்துட்ருந்தேன். எல்லா குழந்தைங்க மாதிரியும் அன்வித்தும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். அதனால் நான் அவனோட எங்கேனாலும் அவன் பின்னாடியே போய் அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துட்ருப்பேன். சாப்பாடு வேணான்னு சொல்லி இந்த மாதிரி கையை ஆட்டி ஆட்டி சொல்லுவான்.
என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கணுங்கிறதுக்காக அம்மாங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த சாப்பாடு ஊட்டுற விஷயத்துல. நானும் இப்பல்லாம் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மொபைல் காட்டி, வீடியோ காட்டி, இல்லன்னா டிவி பார்க்க வச்சு, இந்த மாதிரி ஒரு நாள் கூட அன்வித்துக்கு வந்து சாப்பாடு ஊட்டுனதே இல்ல. நானே அவன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டே, ப்ளே பண்ணிக்கிட்டே அப்படிதான் ஊட்டி விடுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து அன்வித்துக்கு எப்பவும் ஃபுட் வந்து குடுத்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். அன்வித் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால வந்து ஒரு இடத்துலயே நிக்க மாட்றான். அவன் பின்னாடியே நம்மளும் சேர்ந்து ஓட வேண்டியது இருக்கு. அவனுக்கு வாட்டர் வந்து நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, அவனுக்கு வந்து கிளாஸ் வச்சு கொடுத்தா உடனே அவன் வந்து மூக்குல சரசல் மாரி ஏறிடுது. அதனால வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இதுவரைக்கும் நான் வந்து ஸ்பூன்ல தான் குடுத்துட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. டின்னருக்கு என்ன செய்றதுன்னு கேட்டேன். உடனே அவங்க வந்து சத்து மாவு பண்ணி குடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஹாட் வாட்டரும், சத்து மாவும் மட்டும் தான் தேவை. ரொம்ப ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் இத. ஃபர்ஸ்ட்டு சத்து மாவுல இந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாரி பெசஞ்சு எடுத்துக்கணும். முன்னாடிலாம் வந்து சத்துணவு பள்ளிக்கூடத்துல வந்து குடுப்பாங்கல்ல, சத்து மாவ வெந்நீர்ல வந்து பிடிச்சு ஒரு ரவுண்ட் பண்ணி குடுப்பாங்கல்ல, அதே தாங்க. இத வந்து நான் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி வேற மாதிரி கொஞ்சம் ஷேப் மட்டும் மாத்தி குடுப்பேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மந்த்துக்கு கிராசரி ஷாப்பும், அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸும் தான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நாங்க ஷாப் போயிருந்தோம். நான் போய் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ அன்வித் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் பார்த்தா சிங்க்ல இவ்ளோ பாத்திரம். உடனே இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு சொல்லிட்டு, அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணி சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டு போய் பார்த்தா, அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எங்களோட வீக் டேஸ்லாம் போயிட்டுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.